அப்படி பண்ண? நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன், உன்னால எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டியா நீ? உன்கிட்ட மறைக்கணுங்கிறது என் இன்டென்ஷன் இல்ல திவ்யா. எவ்வளவு பெரிய போய். என் மேல உயிரை வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதெல்லாம் வெறும் பேச்சுக்குதான் சக்தி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும் சக்தி. சக்தினா உன்னை முத்தலைக்கு வர சொல்லுச்சு. ஏன் என்ன? எனக்கு தெரியல, ஏதோ அவசரமான விஷயமா. சீக்கிரம் போ. முத்தழகு, அப்பாவுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கான்னு சொல்றேன். நீ உன் மாமனையே பாத்துட்டு இருக்கியாமா? அவங்க எல்லாம் பெரிய இடம், நமக்கு ஏதாவது ஒண்ணுனா வருவாங்களா? நம்ம அழுதா நம்ம தான் கண்ணை தொடச்சுக்கணும். நீ வாமா, வந்து உட்காரு. வா முத்தழகு. சக்தி மாமன் சொன்னா வராம இருக்காது, கண்டிப்பா வந்துரும். கொஞ்ச நேரம் இருந்து பாக்கலாமே. தகவல் சொல்லி விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? வரவரா இருந்தா நேரம் வந்திருக்கணும்ல. பெரிய இடம்னா சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். அவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. டயம் ஆகுது, நீ வா, நம்ம போவோம். வந்து உட்காரு. வா முத்தழகு, உட்காரு, போலாம். வா முத்தழகு, நின்னுட்டே இருந்தா எப்படி? டயம் ஆகுதுல்ல.
சரி, வசந்தி கிட்ட எதுக்காக என்ன வர சொல்லிருந்த? எல்லாம் எங்க அப்பாவுக்காக தான் மாமா. ஏன், அவருக்கு என்ன? டவுனுக்கு போயிருந்தப்போ அப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு மாமா. அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன்னு சொல்லி சுப்பிரமணிய அண்ணன் வந்து சொல்லிச்சு. அதான் துணிக்கு உனக்கு கூட்டிட்டு போலாமேன்னு வர சொன்னேன் மாமா. சாரி முத்தழகு, எனக்கு விஷயமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருப்பேன். உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. உண்மையாவே எனக்கு தெரியாது. சாரி முத்தழகு, ப்ளீஸ். என் மேல கோவம் இல்லையே? கோவம் இல்ல? ப்ளீஸ் முத்தழகு, சாரி. வயல்காடு வயல்காடு ஒரு லவ் ஜோடி அங்கடி இங்க அங்க. ஓஹோ, சக்திக்கு இப்படி ஒரு ட்ராக் போடுதா? அங்க ஒரு பாமா, இங்க ஒரு ருக்மிணி. அவங்க ரெண்டு பேர் பத்தி தப்பா பேசாத. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி கையை பிடிச்சிருக்காங்களோ? எங்க சக்தி நான் பத்தி தப்பா பேசாத. முத்து, முத்து, என்ன மாமா? நான் உனக்கு கேட்பேன், சொல்லுவியா? சொல்லு மாமா. நீ முதல்ல மாதிரி கலகலப்பா இல்லையே, இதே பறி கொடுத்த மாதிரி இருக்கே. ஏன் முத்தழகு? நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்தழகு. ப்ளீஸ், என்னன்னு சொல்ல. என்கிட்ட அதை சொல்லக்கூடாதா? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா மாமா? அப்புறம் என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல மாமா. அம்மா செத்த பின்னால எனக்குன்னு யாரும் இல்லையோன்னு பயம் வந்துடுச்சு. ஏன் முத்தழகு, நான் இல்லையா? நீ இப்படி எல்லாம் நினைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் முத்தழகு. உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். அப்படி யாரும் இல்லைனாலும் உன் கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நீ கவலைப்படாத, நம்பிக்கையா இரு. என்ன? சக்தி, கலக்கு கலக்கு. ஆல் தி பெஸ்ட். அவங்க பத்தி தப்பா பேசாத சொல்றேன். அங்க பார், அவளை நான் பயமுறுத்துறேன். ஓகேவா? ஓகே. ஏய், நீ பயப்படவே இல்லையா? அப்படியே நீ பயமுறுத்திட்டாலும். ஆமா, நம்ம பெரிய கோயில்பட்டி வீரலட்சுமி இல்ல, ஜான்சி ராணி லட்சுமி பாய். அப்ப ஐசு அவ பூலந்தேவி. ஏய், நான் புலந்தேவியா? நீதான் புலந்தேவி. நீ குரங்கு குசலவா? நான் குரங்கு குஷாலவா? நீ தாண்டி குரங்கு குஷாலா? சரி சரி, நீ ஐஸ்வர்யா ராய் தான், ஒத்துக்கிறேம்மா. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் ஐஸ்வர்யா ராய் தான். ஐசு, இப்ப என்னமா சொல்லி அது என்னது? நான் ஐஸ்வர்யா ராய்னு சொன்னேன். என்னப்பா சொன்ன? எனக்கு சரியா புரியல. நான் ஐஸ்வர்யா ராய்னு சொன்னேன். ஐயோ, எனக்கு சரியா புரியலப்பா. ஏய், என்ன கிண்டலா? ஏய், நீ சிரிக்கிறியா? எல்லாம் உன்னாலதான். வெளில உன்னை வச்சுக்கிறேன். வசந்தி, நம்ம ஓபன் தியேட்டர்ல ஒரு லவ் படம் பார்த்தோமே, எப்படி? சூப்பர். அதுல ஒரு ரொமான்ஸ் சீன் வந்தது, அது எப்படி? சூப்பரோ சூப்பர். திவ்யா, நீ அந்த படத்தை பாத்திருக்கணுமே. அடடடடடடா, கண்கொள்ளா காட்சி தெரியுமா? என்ன படம்? காதலிக்க நேரமில்லை. பழைய படமா? நாங்க சொல்றது லேட்டஸ்ட் புது படம். ஹீரோ யார் தெரியுமா? நம்ம சக்தி. ஹீரோயின் யார் தெரியுமா? நம்ம முத்தழகு. முத்தழகு அழ, சக்தி கண்ணை தொடைக்க, முத்தழகு கைய பிடிக்க, அவ இவன் கைய பிடிக்க. எப்படி இருந்தது? அடடடடா, பேஷ் பேஷ். சூப்பர். செம்ம ஃபீல், சென்டிமெண்டான சீன்.
ஏய் என்ன உளறீங்க? ஆ, வயல்வெளியில சக்தியும் முத்தழகும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன். நீயும் எங்களோட வந்திருந்தா அந்த ஜோடி நம்பர் ஒண்ணு பாத்துருக்கலாம்ல. கரெக்ட். நிஜமாவா சொல்றீங்க? நாங்க 2 பேரும் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டோம்னு இந்த உலகத்துக்கே தெரியும். கரெக்ட். என்ன வசந்தி, உண்மையாவா? நாங்க சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? மூஞ்சு பாரு. ஹே, பாவம் பா. ஏய், அவளுக்கு பாவம் பாக்குறியா நீ? அவ மட்டும் என்ன கிண்டல் பண்ணலாமா? புடி. ஏய், அடிச்சா பாரு. மா முத்து, இது வரேன்பா. என்னப்பா? மா நம்ம குலதெய்வம் கோயில் சாவி பெரியமாமா வீட்டுல இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடுறியா? எதுக்குப்பா? கொஞ்ச நாளாவே நடக்கிறது எதுவுமே மனசுக்கு சரியா படலாமா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு சக்திக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும். வேற ஒரு பொண்ணோட நடந்து போச்சு. நானும் சமீப காலமா ரொம்ப குடிச்சுக்கிட்டேன். உங்க அம்மா போனதுல இருந்து குலதெய்வம்னு ஒண்ணு இருக்குங்கிறதையே மறந்துட்டோம்மா. இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. உனக்கும் சக்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதனால பழையபடி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிடுறதாமா நல்லது. போய் வாங்கிட்டு வந்துடுறியா? என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. வசந்தி, மாமா இல்ல? வெளியில போயிருக்காங்க. அத்தை, பெரியம்மா பெரியப்பா சக்தினா 3 பேர் சேர்ந்து தான் போயிருக்காங்க. ஏய் என்ன விஷயம் முத்தழகு? இல்ல கோயில் சாவி வேணும். இதுக்கு எதுக்கு எல்லாரையும் தேடுற? போய் எடுத்துட்டு போ. எங்க இருக்கா? சக்தினா ரூம்ல தான், போ. சரி, நான் போய் எடுத்துக்கிறேன். மாமா வந்து சொல்லிடு.
இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண